இந்த பெரியாரிய சிந்தனைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறது. அவருடைய அதுக்கு கண்டிப்பாக காலமாக தேவைப்படுகிற அவர் என்ன சொன்னார், காட்டுமிராண்டி மொழின்னு எதுக்காக சொன்னார்னா தமிழை அறிவியல் படுத்தப்பட வேண்டும், அது இன்னும் பழைய காலத்து மொழியாகவே இருக்கிறது. அதனால தான் எழுத்து சீர்திருத்தத்தை இப்போ தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட பெரியாரை இன்றைக்கு இழிவுபடுத்துகிற இடத்திற்கு வந்தது பிரச்சனை இல்லை, பெரியாருக்கும் பிரபாகரனுக்கும் மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் சிக்கலிங்க. தேசிய தலைவரால் பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவராக இருந்த ராஜீவ்காந்தி ஆர்எஸ்எஸ் கும்பல் படுகொலை செய்தது. நான் தொடர்ந்து இதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனால் புலிகள் மீது சுப்பிரமணிய சாமி படுகொலை செய்யப்பட்ட 6வது நிமிடத்திலேயே பழியை போட்டு இன்றைக்கு புலிகள் தான் ராஜீவ்காந்தியை கொண்டார்கள் என்ற அந்த மடைமாற்றத்தை ஏற்படுத்திய இந்த பார்ப்பன கும்பல்கள் இன்றைக்கு சீமான் என்ன சொல்றாரு, நாங்கள் தான் கொன்றோம் என்று ஒரு தற்குறித்தனமான ஒரு செய்தியை வெளியிட்டதின் அடிப்படையில் புலிகளுடைய தடை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடித்தது. இது வரலாறு ஐயாவுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஆக சீமான் போன்ற தற்குறிகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழீழத்தை காட்டிக் கொடுப்பதும் தமிழ் தேசிய தலைவரை காட்டிக் கொடுப்பதுமான தொடர் வேலைகளை செய்து கொண்டிருப்பதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் கும்பல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற அழுத்தமான குற்றச்சாட்டை நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு நான் பதிவு செய்கிறேன்.